எல்லாருக்கும் வணக்கம் தம்பிங்களா. நம்ம திருச்சி ஏரியாவுக்கான பிசிக்கல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. வர 18ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் நாகப்பட்டினம் ஸ்டேடியத்தில் பிசிக்கல் நடக்க போகுது. ஆல்ரெடி ஆர்மி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த பிசிக்கல் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணுன்றதை பத்தி சொல்றோம். அட்மிட் கார்டு எடுத்துட்டு போனோம். நம்ம அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு போனோம். 12th மார்க் ஷீட் எடுத்துட்டு போனோம். ஓகேங்களா? ஜெனரல் ஜிடி மட்டும் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, ட்ரேட்மேன் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் இருந்தா போதும். இல்ல நாங்க நர்சிங் அசிஸ்டன்ட், டெக் பேப்பர், கிளர்க் பேப்பர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா 12th மார்க் ஷீட் கம்பல்சரி உங்களுக்கு கையில இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சிலர்லாம் 8th ட்ரேட் பேப்பர் அப்ளை பண்ணிருப்பீங்க. அவங்க அந்த 8th மார்க் ஷீட் கம்பல்சரி உங்களோட ஸ்கூல்ல நீங்க எழுதி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து டிசி, நம்ம ஒரு சிலர் எல்லாம் ஸ்கூல்ல டிசி வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணிருந்தா டிசி காலேஜ்ல கொடுத்துருப்போம். நீங்க டிசி வாங்க முடியல அப்படின்னாக்க அதுக்கு பதில் போனஃபிட் உங்க ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ எழுதி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? டிசி இல்ல அப்படின்னா போனஃபிட் இருந்தா போதும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்படி இல்ல நாங்க ஓபிசி வச்சு அப்ளை பண்ணிருக்கோங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நேட்டிவ் சர்டிபிகேட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் சர்டிபிகேட். கான்டாக்ட் சர்டிபிகேட்ல மேல போட்டோ ஒட்டி போட்டோ மேல சீல் வச்சு சீல்ல சைன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கூல் கேரக்டர் சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க போட்டோ ஒட்டி போட்டோ மேல சீல் வச்சு சைன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் அஃபிடவிட். நம்ம அஃபிடவிட் எப்படி வாங்கணும், எந்த மாதிரி ஃபார்மெட்ல வாங்கணும் அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லா ட்ரேடுக்கும் அந்த அக்னிவீர் அப்படின்றது அஃபிடவிட்ல மென்ஷன் ஆயிருக்கணும். அந்த அஃபிடவிட் வாங்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க நர்சிங் அசிஸ்டன்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த நர்சிங் அசிஸ்டன்ட்காருக்கு அஃபிடவிட் ஃபார்மெட் வேறையா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபார்மெட்டை கரெக்டா பார்த்து அஃபிடவிட் வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா? இல்ல ஒரு சிலர்லாம் ஜெனரல் ஆர்மி ஜிடி பேப்பருக்கான அஃபிடவிட் நர்சிங் அசிஸ்டன்ட்கார் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போனீங்க அப்படின்னாக்க அந்த அஃபிடவிட் ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால அஃபிடவிட் கரெக்டா பார்த்து ஃபார்மெட் எதுன்னு பார்த்து அதை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு பாத்தீங்க அப்படின்னாக்க நேமு, அப்பா பேரு, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே கரெக்டா இருக்கணும். இது எல்லாமே உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கணும் ஆதார் கார்டுல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா பேன் கார்டு. பேன் கார்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா மைனர் இருப்பீங்க, மேஜர் இருப்பீங்க. மைனர் பேன் கார்டுனா மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் ப்ரௌசிங் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 18 வயசு ஆனாதான் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மைனர்னா மைனர் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க, மேஜர்னா மேஜர் அப்ளை பண்ணி பேன் கார்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அன்மேரிட் சர்டிபிகேட். அன்மேரிட் சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பசங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா 17, 18, 20 இந்த மாதிரி தான் ஏஜ் இருக்கும். இவங்களுக்கு யாருக்குமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணாக்க அன்மேரிட் சர்டிபிகேட் கிடைக்காது. 21 வயசு ஆனாதான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நம்ம அன்மேரிட் சர்டிபிகேட் வாங்க முடியும். இது நீங்க உங்க ஊரு விஓஓ முன்சிப் இருப்பாருங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஆஃப்லைன்ல ஃபார்மேட் எடுத்துட்டு போயிட்டு எழுதி கைப்பட எழுதி வாங்கிக்கோங்க. சரிங்களா? அன்மேரிட் சர்டிபிகேட் நீங்க விஓ கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க ரிலிஜியன் சர்டிபிகேட். ரிலிஜியன் சர்டிபிகேட்டும் சேம் அதே மாதிரி விஓஓ, தாசில்தார், ஆர்ஐ கிட்ட வாங்கிக்கலாம். ஒரு சில இடத்துல ஆர்ஐ சைன் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல ஆர்ஐ பண்ண மாட்டாங்க. விஓஓ, தாசில்தார் மட்டுமே பண்ணா போதுமானது. நெக்ஸ்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு 2 நாள் 3 நாள்ல போயிட்டு ஸ்டேஷனை பார்க்க சொல்லுவாங்க. ஸ்டேஷன்ல அவங்களோட லோக்கல் ஸ்டேஷன்ல பார்க்க சொல்லுவாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல பார்த்துட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருந்தாக்க உடனே இமீடியட்டா கொடுத்துருவாங்க. வரல அப்படின்னு ஒரு சிலர்லாம் 10 days ஆகும் வரல அப்படின்னுவாங்க. நீங்க அந்த லோக்கல் ஸ்டேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணி அது போலீஸ் வெரிஃபிகேஷனும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்சி சர்டிபிகேட். என்சி சர்டிபிகேட்ல 3 சர்டிபிகேட் இருக்கு. ஏ சர்டிபிகேட் இருக்கு, பி சர்டிபிகேட் இருக்கு, சி சர்டிபிகேட் இருக்கு. நீங்க இதுல எந்த சர்டிபிகேட் முடிச்சிருந்தாலும் எல்லா சர்டிபிகேட்டும் ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சர்டிபிகேட். அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, நேஷனல் சர்டிபிகேட்டா இருந்தாலும் ஃபோர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோட தம்பிங்களா 15 காப்பி போட்டோ காப்பி இருக்கணும். அது லைட் ப்ளூ கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல வச்சு போட்டோ காப்பி எடுங்க. 15 காப்பி இருந்தா போதும். நெக்ஸ்ட் டேட்டோ போட்டிருக்கீங்க, எல்போல கையில எல்லாமே டேட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த டேட்டோ போட்டதுக்கான சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருக்கணும். கம்பல்சரி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். நம்ம சர்டிபிகேட் அது கையில வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன் சர்டிபிகேட். ரிலேஷன் சர்டிபிகேட் அப்படின்னாக்க அவங்க அப்பா ஆல்ரெடி அவங்க அண்ணாவோ யாராச்சும் ஒருத்தர் ஆர்மில இருந்திருப்பாங்க, அவங்களுக்கான சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளீனா ஷேவ் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இவ்வளவு சர்டிபிகேட் எடுத்துட்டு போனாதான் நம்ம இந்த ஆர்மி செலக்ஷன் அட்டன் பண்ண முடியுமான்றது நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும். நீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்களா தம்பிங்களா. நீங்க அட்மிட் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீங்க 8th ட்ரேட் வச்சு ட்ரேட் பேப்பர் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்க 8th மார்க் ஷீட்டு, போனஃபீட்டு,
ஆதார் கார்டு, அஃபிடவிட், இந்த சர்டிஃபிகேட் மட்டும். நெக்ஸ்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரொம்ப கம்பல்சரி முக்கியம். இந்த சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாச்சுனாக்க நீங்க செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு, மெடிக்கல் முடிச்சுட்டு, ஓவரால் எல்லாமே முடிச்சுட்டு, உங்களுக்கு டாக்குமெண்ட்டுக்குன்னு உங்களோட ஏரோவில் உங்க ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த டேட்டுக்குள்ள நீங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரோவில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? அதனால எதை பத்தியும் பயந்துக்காதீங்க. நீங்க உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்க. டாக்குமெண்ட் இல்லாத டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல நீங்க போயிட்டு உங்க ஏரோவில் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மினிமம் எல்லாருமே பிசிக்கல் நல்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச்ல க்ளோஸ் பண்ற மாதிரி பாருங்க. 10 புல்லப்ஸ் கம்பல்சரி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உன்னோட லைஃப். இன்னைக்கு எடுத்து வைக்கிற நீ ஒவ்வொரு அடியும் உன்னோட லைஃபோட மாற்றமா இருக்கணும். நீ பட்டாளத்தனம் ஆகணும் அப்படின்னாக்க நீ உழைச்சாதான் முடியும். டைமிங் கிடையாது, உன்னோட லைஃப் டைம் அது. சரிங்களா? அந்த டைமை பார்த்துட்டே ஓடு.